ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரைட் போகலான் இருக்கேன். சென்னை டு ஏலகிரி ஃபுல் ரைட் போகலான் இருக்கேன் பைக்லேயே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக போடுவேன். ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, நாளைக்கு வந்து ரிட்டன் வர மாதிரி, அதுதான் நம்ம பிளானு. ஏலகிரி மலை மேலே போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ மலை மேலே போயிட்டு நம்ம ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ட்ரிப் வந்து சென்னை டு ஏலகிரி. ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து ஏலகிரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். சடனாக ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியாச்சு. சென்னை டு ஏலகிரி இந்த ட்ரிப்பு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். பைபாஸ் வந்துட்டேன். பைபாஸ் வந்து தான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பைபாஸில் போயிட்டுருக்கேன். இது வந்து தாம்பரம் சைட்லேருந்து வர ஒரு பைபாஸு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பூந்தமல்லி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போய் அப்படியே போக வேண்டியதான். வாங்க. எல்லாமே என்னோட சின்ன சின்ன ரோட் ட்ரிப்ஸ் போட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து லடாக் ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்போ எப்படி முடியும்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்தில் லடாக் போயிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சவுத் இந்தியா ட்ரிப்பு. கன்னியாகுமரி ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அது எல்லாத்தையுமே நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ பூந்தமல்லி வந்தாச்சு. இப்போ காஞ்சிபுரம் தாண்டியாச்சு. மணி இப்போ 5 ஆயிடுச்சு சாயங்காலம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மறைஞ்சிரும். சூரியன் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இருட்டில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். கூகுள் மேப்பில் பார்த்தா இன்னொரு 150 கிலோமீட்டர் காட்டுது. 150 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இன்னும் எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 hour 2 மணி நேரத்தில் போயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நேராக நம்ம ஏலகிரி தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். வண்டி நல்லா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிபுரம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஹைவேஸில் நல்ல டிராஃபிக் இருக்குது. யாருக்கும் இப்போ வந்து கொரோனா பயமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம தான் அப்படியே போயிட்டு தான்.
போலீஸ் எதுனா செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஓ நம்ம ஒரு வழியாக வாணியம்பாடி வந்தாச்சு. வாணியம்பாடியிலேருந்து இன்னும் 25 கிலோமீட்டர்னு காட்டுது. 25 கிலோமீட்டர்னால் 1 ஹவர் ஆகிடும் எப்படியா இருந்தாலும் மேலே போகிறதுக்கு. நல்லா வெதர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுது. சில்லுன்னு இருக்குது டெம்பரேச்சர். வழி எப்படி போகணும்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். வாணியம்பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு. அதாவது இந்த சைடு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ், வாணியம்பாடி பிரியாணி ஃபேமஸ், ஆற்காடு பிரியாணியும் ஃபேமஸ். இந்த சைடு ஃபுல்லாகவே பிரியாணிக்கு பேர் போன ஊர்கள். பிரியாணி பிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம்னே சொல்லலாம். ஆம்பூர் பிரியாணி தான் இது மூணுத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே பைபாஸ்க்கே வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம இப்போ ஏலகிரி வந்தாச்சு. பாஸ் இல்லைன்னா வெளில விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காசை கீசை கொடுத்து மேலே வந்தாச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். வளைவில் முந்தாதீர். நைட் டைமில் போனால் பேய் வருது அது வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு எதனா மாட்டுதான்னு பார்ப்போம். பேய் மாட்டுதான். அப்புறம் அவ்வளோதான், மழை ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. வெதர் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. முன்னாடியும் ஒரு வண்டியும் இல்லை, பின்னாடியும் ஒரு வண்டியும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் வே மேலே ஏறிட்டு இருக்கோம் ஏலகிரி மலையில். இங்கே வந்து நிறையா பேர் வராங்க. கண்டிப்பாக இங்கே வரும்போது பாஸ் எடுத்துகிட்டு வாங்க. பேய் தான் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக வரதா இருந்தால் கொஞ்சம் டர்ராக தான் இருக்கும். நம்ம நண்பர் வந்து கூட வராரு, அதனால் நான் கொஞ்சம் தைரியமாக போயிட்டுருக்கேன்.
உண்மையாலே ஏலகிரி மலையில் பேய் இருக்கா இல்லையா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். வியூ நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மக்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நைட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக விட போகிறேன் நான். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இது வந்து பார்ட் 1ஆக இருக்கும். பார்ட் 2ல் வந்து இந்த மலையோட மார்னிங் வியூ, அதாவது நம்ம கீழே இறங்கும் போது மார்னிங் வியூ பார்க்கலாம். டே வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா பார்ட் 2ல் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். வியூ பாருங்கள். இந்த கேமராவில் தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் காட்டணும். போலீஸ்கார் வந்து 100 ரூபா வாங்கிட்டாரு. டீ பாஸ் அது இதுன்னு ஏதோ சொல்லி. சரி கழுத இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இது வந்து பார்ட் 1ஓட முடிவு. பார்ட் 2ல் வந்து நம்ம சொன்ன மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். பார்ட் 2 கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். பார்ட் 1 இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. பார்ட் 2 கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு பார்க்குறேன். அட்வென்ச்சரஸாக இருந்தது மேலே போகிற ரூட்டு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனலில் என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம சேனல் மூலயமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் நீங்கள் மென்ஷன் பண்ணுற பிளேசஸ்க்கு போகலாம். பாய்.